ஹாய், ப்ரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கூட நான் ஒரு ஸ்டோரி அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எருசலேம் வீதியில் 2 கழுதைகள் ஒன்றோட ஒன்று பேசிகிட்டு இருந்துதான். அதில் ஒரு கழுதை மற்றொரு கழுதையை பார்த்து சொல்லிச்சான், என்னப்பா இந்த ஜனங்க இவ்வளோ மோசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2வது கழுதை, ஏன்பா என்னாச்சு, ஏன் இவ்வளோ சலிச்சுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு இந்த முதல் கழுதை சொல்லிச்சான், நேற்று ஒரு சில பேர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, என் மேலே வஸ்திரங்களை போட்டாங்க, நான் நடக்கிற வழியில எல்லாம் வஸ்திரங்களை போட்டாங்க, மரக்கிளைகள் எல்லாம் போட்டாங்க. ஆனால் இன்னைக்கு அதே வழியில் நான் நடந்து போகிறேன், ஒரு பைய கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறான்ப்பா. நேற்று என்னமோ அப்படி புகழ்ந்து பாடினாங்க, இன்னைக்கு போகிறேன், ஒரு ஆள் கூட என்னை கண்டுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இதுக்கு இன்னொரு கழுதை கேட்டுச்சான், அப்போ நேற்று யார் உன் மேலே உட்காந்துருந்தாங்க, நீ தனியாக போனியா அப்படின்னு சொல்லி கேட்டுதான். அதுக்கு இந்த கழுதை சொல்லிச்சான், யாரோ இயேசுவான், அவர் தான் நேற்று என் மேலே உட்காந்துருந்தாரு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு இன்னொரு கழுதை சொல்லிச்சான், அட முட்டாள் கழுதையே, நீ நினச்சிட்டு இருக்கியா உனக்கு தான் எல்லா மரியாதையும் அவங்க செலுத்தினாங்க, உன்னை தான் புகழ்ந்து பாடினாங்கன்னு சொல்லிட்டு? கண்டிப்பாக இல்லை, உன் மேலே உட்காந்துருந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் இந்த உலகத்தை உண்டாக்குனவர், அவருக்கு தான் எல்லாரும் எல்லா மரியாதையும் செலுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த கழுதை சொல்லிச்சான், ஐயோ அப்படியாப்பா, நான் கூட எனக்கு தான் எல்லாரும் மரியாதை செலுத்துறாங்கன்னு தப்பா நினச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மற்றொரு கழுதை சொல்லிச்சான், இன்னைக்கும் இந்த மனுஷ பயலுங்களும் இப்படிதான்ப்பா இருக்காங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரு, ஆண்டவர் சுகத்தை கொடுக்குறாரு, ஆண்டவர் எல்லாத்தையும் செய்கிறாரு, ஆனால் அவங்க நினைக்கிறாங்க நான் ஜெபிச்சதுனால தான் இது நடந்துச்சு, நான் போய் கையை வச்சதுனால தான் அற்புதம் நடந்துச்சு, நான் போய் பேசினதுனால தான் அவங்க குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தங்களை தானே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, இந்த கதை மேபி ஒரு ஃபன்னா இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை தங்களுக்கும் தங்களோட பேருக்கும் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சொல்ல போனா நீங்களும் நானுமே ஆண்டவர் சுமக்கிற ஒரு கழுதைகள் தாங்க. அதை மறந்துட்டு நமக்கான பெருமையை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் மத்தேயு 23வது அதிகாரம் 12வது வசனத்துல அழகா வசனம் சொல்லியிருக்கிறது, தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் முடிவு பண்ணுவோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்கு எல்லாமா இருக்கணும்னு சொல்லிட்டு. God bless you all.